ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டைப் 6 உடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 6 வீடியோ இது. பார்ட் 5 வீடியோ வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் வந்து இனிக்கும் கணிதம் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். பார்ட் 5 வரைக்கும் அப்லோட் ஆகிருக்கு. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி வந்து டைப் 6 உடைய கண்டினியூஷன் வந்து பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம 4 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 5th சம்மு. தாமஸ் என்பவர் ரூபாய் 13,900 ஏ மற்றும் பி ஆகிய இரு திட்டங்களின் கீழ் முறையே ஆண்டுக்கு 14% மற்றும் 11% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தாமஸ் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா ரூபாய் 13,900 இந்த ரூபாவை 2 திட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் வந்து பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு திட்டம் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் திட்டம் வந்து பின்னு எடுத்துக்கலாம். அதில் ஆண்டுக்கு முறையே 14%, 11%. நீங்கள் பாருங்க, ஏ மற்றும் பினா அப்போ ஏக்கு 14%, பிக்கு 11% போகணும். பர்சன்டேஜில் கொடுத்தாங்களே அப்படின்னா அதில் என்ன வேல்யூ, ஆரோடைய வேல்யூ தான், வட்டி வீதம். அப்போ இங்கே வந்து 14%, இங்கே பார்த்தீங்கன்னா 11%. இதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாரு இந்த 13,900 ரூபாவை. இப்போ 2 ஆண்டு முடிவில் மொத்தமாக கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 3,508 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 வருஷம் முடிவில். அப்போ 2 வருஷம் முடிவுனா என்ன வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2. ஸோ ஏன்னா மொத்தமாக தான் தனி வட்டி கொடுத்துருக்காங்க. மொத்தமாகனா அப்போ ஏ திட்டத்துலையும் பி திட்டத்துலையும் 2 வருஷத்துலேயும் நம்ம 2 வருஷத்துலேயும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் அப்படின்னாலே நம்ம ப்ளஸ் தான் போடணும். இந்த 2 வருஷத்துலையுமே அப்போ என்னவாக இருக்கும் போது ஈக்குவலாக இருக்குன்னா 2 வருஷம் முடிவில் மொத்தமாக அவர் கிடைக்கிற தனி வட்டி தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்களாம், 3,508 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,508. ஏன்னா தனி வட்டினா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐன்னு எடுப்போமா அது. எனில் பி திட்டத்தின் கீழ் அவர் எவ்வளவு முதலீடு செய்திருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி திட்டத்தில் வந்து அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, அதாவது முதலீடு செய்திருப்பார்னா பி திட்டத்தில் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார், அசல் எவ்வளோ அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் நமக்கு அசல் தெரியாது, இங்கேயும் அசல் தெரியாது. ஆனால் இந்த 13,900 ரூபாய் தான் 2ஆக வந்து பிரிச்சிருக்காரு. ஸோ இது என்ன அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா பி, ஏதோ சம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார்ல, அது வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே என்ன இருக்கும், இந்த அமௌண்ட்டு இந்த டோட்டலில் இருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் மீதி இருக்கிறது தான் இங்கே வந்து பியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ இங்கே பி என்ன எடுத்துக்கலாம், 13,900 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாங்களா. அதாவது சிம்பிளாக சொல்கிற பாருங்க. இப்போ ஒரு 100 ரூபாய் நான் வந்து என் கையில் வந்து இருக்குது. அதை நான் வந்து 2 ஸ்கீமில் வந்து போடுறேன். ஒன்று வந்து ஏ ஸ்கீமு, இன்னொன்று வந்து பி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்கீமில் போடுறேன். இப்போ இந்த 100 ரூபாயில் நான் ஏ ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் மீதி இங்கே எவ்வளோ போட்டிருப்பேன், இந்த 100லேருந்து 30 மைனஸ் பண்ணாதான், அதாவது 100 மைனஸ் 30 70 ரூபாய் தான் நான் பி ஸ்கீமில் வந்து போட்டிருப்பேன். அப்போ தான் இங்கே 30 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், இங்கே 70 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்போ தான் எனக்கு 100 ரூபாய் வரும். இப்போ இந்த சம்பளம் இதை அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். டோட்டலாக 13,900 ரூபாய் இருக்குது. இந்த 30 ரூபாவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் என்னன்னு தெரியாதுல்ல, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே இருக்கும் அந்த 100ன்றது இங்கே என்னது 13,900. இந்த எக்ஸ்ன்றது என்னது, இந்த 30 நம்ம எடுத்து இங்கே 30ன்றது என்னது எக்ஸ் தான் எடுத்துருக்கோம். அப்போ 13,900 அந்த எக்ஸை மைனஸ் பண்ணுற அமௌண்ட்டு தான் நமக்கு இந்த 70 இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பி திட்டத்தில் அவர் முதலீடு செய்து எவ்வளோ செஞ்சுருப்பார். அப்போ பி திட்டத்தில் அவருடைய அசல் என்னது, இந்த எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா தான் இந்த 13,900 எக்ஸை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தான் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்ஐ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்துடைய எஸ்ஐயை நம்ம கூட்டணும் அப்படின்னா அவருக்கு என்ன வருதா, 3,898 ரூபாய் வருதான். அப்போ எஸ்ஐக்கு நமக்கு என்ன ஃபார்ம்லான்னு தெரியுங்களா, PNR/100. அப்போ இங்கே இது என்ன எடுத்துக்கலாம், இது SI 1 எடுத்துக்கலாம், இது SI 2 எடுத்துக்கலாம். அப்போ SI 1 + SI 2 ரெண்டுத்தையும் கூட்டினா தான் நமக்கு என்ன வருது, இந்த ஓவரால் SI வந்து வருது. அப்போ PNR/100 + PNR/100 ஈக்குவல் டு இந்த SI என்ன கொடுத்துருக்காங்க, 3,508. ஸோ இங்கே பி என்னது, ஃபஸ்ட்டு ஸ்கீமில் பி நமக்கு என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். என்ன எவ்வளோ எடுத்துருக்கோம், 2 எடுத்துருக்கோம். ஆர் வந்து 14 /100 ப்ளஸ் இங்கே பி ஸ்கீமில் வந்து என்னென்னு எடுத்துருக்கோம், பி 13,900 மைனஸ் எக்ஸு, என் வந்து 2, ஆர் வந்து 11 /100 ஈக்குவல் டு 3,508. ஸோ இப்போ இது வந்து இந்த அடிச்சோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ இப்போ 14 × 2 எவ்வளோ, 28. அப்போ 28 × எக்ஸு 100 ப்ளஸ்ஸு இது வந்து 11 × 2 எவ்வளோ, 22. அப்போது 13,900 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 22 /100 ஈக்குவல் டு 3,508. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 28 வந்து உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணிடலாங்களா. 28 எக்ஸு /100 ப்ளஸ் இந்த 13,900 இன்ட்டு 22 நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 305,800 வரும். மைனஸ் 22 எக்ஸு /100 ஈக்குவல் டு 3,508.
இப்போ இது என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ண போகிறோம். பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னா மேலே இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து கூட்டிப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 28x ப்ளஸ்ஸு -22x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 3508. ஸோ இந்த 100 என்ன பண்ணலாம், இந்த பக்கம் வந்து அமிச்சிடலாம். அப்போ இந்த 28xலேருந்து 22x போயிடுச்சுன்னா என்ன வரும், ஸோ 28 - 22 6 வருமா, 22லேருந்து 28லேருந்து 22 போச்சுன்னா 6, இந்த எக்ஸ் அப்படியே போட போகிறோம். ப்ளஸ் இந்த வேல்யூ நியூமரேட் வேல்யூ அப்படியே போட்டுடலாம். இங்கே என்ன வரும், 3508 இன்ட்டு 100 அப்படியே வரப்போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 6x நம்ம நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 3508 இன்ட்டு 100னா 2 0 அப்படியே ஆட் ஆக போகுது. ஸோ இந்த அமௌண்ட்டு அப்படி இங்கே வந்து போக போகுது. என்ன வருது, 3,05,800. ஸோ இப்போ இது வந்து மைனஸ் பண்ணணும் நம்ம. அப்போ 6x இஸ் ஈக்குவல் டு நமக்கு இதை மைனஸ் பண்ண வரும் 0 0 8க்கு 8 0. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 800 800 போயிடும். 350 305. அப்போ என்ன வரும், மீதி 45 வருங்களா. அப்போ 45,000 வந்து வரப்போகுது. அப்போ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த 45,000 டிவைடட் பை 6 வரப்போகுது. இதை வந்து நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். இதை அடிக்கலாமா, 3 வாய்ப்பாடில் 2 3 6 1 3 3 மீதி 1 I 3 15, இந்த 3 0 அப்படியே வரும். திருப்பி 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சோன்னா 7 2 14 மீதி 1 2 10 7,500. அப்போ எக்ஸ் நமக்கு என்ன வருது அப்படின்னா 7,500 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி திட்டத்தின் கீழ் முதலீடு எவ்வளோ செஞ்சோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி திட்டத்தில் நமக்கு என்னது, பி மைனஸ் எக்ஸ், அதாவது இந்த 13,900லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணணும். அப்போ தட்ஃபோர் நமக்கு ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் வந்து என்னது, பி இஸ் ஈக்குவல் டு 13,900 மைனஸ் 7,500. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். அப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா வரும் 0 0 6,400 ரூபா. அப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து ஆன்சர், 6,400ன்றது தான் ஆன்சர். ஸோ இந்த சம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு டோட்டல் அமௌண்ட்டு 2 ஸ்கீமில் வந்து போடுறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக கிடைக்கிற தனி வட்டின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம்ன்றதால நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏ ஸ்கீமில் இருக்கிற பிஎன்ஆர் பை 100யும் இந்த ஸ்கீமில் பி ஸ்கீமில் இருக்கிற பிஎன்ஆர் பை 100யும் கூட்டி அதை ஓவராலாக அவங்க கொடுத்துருக்குற அந்த தனி வட்டிக்கு வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி ஜென்ரலாக நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். இதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏ திட்டத்தில் எவ்வளோ வந்து உங்களுக்கு முதலீடு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ தான் வரப்போகுது. ஏன்னா ஏ திட்டத்தில் பி என்னது எக்ஸ், அப்போ வெறும் 7,500 வரப்போகுது. பி திட்டத்தில் கேட்டதுனால நம்ம இதை வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, நெல்சன் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதல் 3 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விதத்திலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 9% வட்டி விதத்திலும் 8 ஆண்டுகளுக்கு பின் 13% வட்டி விதத்திலும் கடனாக பெறுகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நெல்சன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு சம் அமௌண்ட்டு, அது என்னன்னு தெரியாது பி. ஸோ அந்த பி வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, அசல் தான் நம்ம பின்னு எடுப்போம் பிரின்சிபல். ஸோ அப்போ முதல் 3 ஆண்டுகளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு 3 இயர்ஸ், 3 இயர்ஸில் ஆர் எவ்வளோ, அதாவது என் இஸ் ஈக்குவல் டு 3 இயர், ஆர் எவ்வளோ 6% வட்டி விதத்துலையும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, ஸோ இங்கேருந்து அடுத்து ஒரு என் வந்து 5 இயர்ஸ் எவ்வளோ வட்டி விதமாக ஆர் இஸ் ஈக்குவல் டு 9% வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகளுக்கு பின் 13% வட்டி விதத்திலையும் சொல்லியிருக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு பின் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 5, அப்போ 5 + 3 வந்து 8. அப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர் இஸ் ஈக்குவல் டு 13% வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 ஆண்டுகள் முடிவில் அவர் செலுத்தும் மொத்த வட்டி வந்து 8,160 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், 8 வருஷத்துக்கு பின்னாடி 13% வட்டி கொடுத்துருக்காங்க. 11 ஆண்டுகள் முடிவு இப்படியே போயிட்டே இருக்குது. இங்கே ஏதோ சம் அமௌண்ட்டிங் வந்து 11 வருஷம் ஆகுது. இந்த முடிவில் 11 வருஷம் முடிவில் அவர் எவ்வளோ வந்து மொத்தமாக வட்டி அவர் எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,160. வட்டினாலே நமக்கு எஸ்ஏ, அந்த எஸ்ஏ எவ்வளோ 8,160 ரூபா. ஸோ அப்போ 11 ஆண்டுகள் முடிவில் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 8 வருஷம் போயிடுச்சு. அப்போ 8லேருந்து இந்த 11 மைனஸ் பண்ணோம்னா மீதி 3 வருஷம், அதுதான் இங்கே வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இந்த இருக்கிற அந்த ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 8 ஆண்டுகளுக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு 13% வட்டி விதம்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டான். இந்த எண்ணெய் எப்படி கண்டுபிடிக்கும், அவங்க 11 வருஷம் இப்படியே வாங்கிட்டே போயிட்டு இருக்கும்போது 11 வருஷம் முடிவில் தான் அவருக்கு எவ்வளோ கிடைக்குதா, 8,160 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே இது வரைக்கும் 8 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ மொத்தமாக 11 வருஷம், அதில் 8 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா 11 - 8 மீதி 3, அந்த எண்ணெய் வந்து 3 வருஷம் அப்படின்னு சொல்லியாச்சு.
இங்கேயும் மொத்த வட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எது எடுக்கலாம், இங்கேயும் நமக்கு பி என்னன்னு தெரியாது, இங்கேயும் நமக்கு பி என்னன்னு தெரியாது. ஸோ அப்போது இது வரைக்கும் ஒரு PNR/100 போடணும், இது வரைக்கும் ஒரு PNR/100, இது வரைக்கும் ஒரு PNR/100. அப்போ இது SI1 SI2 SI3 எடுத்தோம்னா இது மொத்தத்தையும் கூட்டினா தான் நமக்கு வந்து SI வரப்போகுது. அப்போ இல்லைங்களா, அப்போ SI1 + SI2 + SI3 = SI. அப்போ SI1 என்னது PNR/100 PNR/100 8160. இப்போ இங்கே பாருங்கள், பி என்னன்னு தெரியாது, n வந்து 3 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க, 100 ப்ளஸ் இங்கேயும் பி என்னன்னு தெரியாது, n வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 5, r வந்து 9, 100. இங்கேயும் பி என்னன்னு தெரியாது, n வந்து 3, r வந்து 13, 100 = 8160. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ இப்போ போடலாங்களா? ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம், ஏன்னா பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, அதனால் இந்த பக்கம் எடுத்து பண்ணால் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். அப்போ 6 3 18p/100 ப்ளஸ் 9 5 45p/100 ப்ளஸ் 13 3 3 3 9 39p /100 = 8160. இப்போ எல்லாமே பேஸ் ஈக்குவல் இருந்துச்சுன்னா மொத்தமே ஒன்றா நம்ம கூட்டிப்போம். அப்போ என்ன வரும், இந்த 45 18 39 மொத்தத்தை நம்ம வந்து கூட்டணும். அப்போ 45 ப்ளஸ் 18 9 17 9 ஒரு 8 17 17 ஒரு 5 22 22க்கு 2 மீதி 2 4 3 7 8 8 2 10. அப்போ 102 வருதுங்களா? ஸோ அப்போ 102 இந்த பி அப்படி இருக்கும் /100 = 8160. இந்த 100 இந்த ஸோ அப்போ இங்கே 100 வந்து இங்கே மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 102p = 8160. இந்த 2 0 வந்து சேர்ந்துடும். இப்போ இதை வந்து அடிச்சிட்டோம்னா நமக்கு பி வந்து கிடச்சிரும். அப்போ இந்த 102 கீழே வந்துடும். ஸோ இதை அடிச்சிடலாம்ல, I 2 10 O 2 2 4 2 8 0 8 2 16. இந்த 3 0 அப்படியே வரப்போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா 51 40 இது இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா, 1 3 3 மீதி 2 7 3 21 வரும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 3 மீதி 1 3 3 9, இங்கே 1 இருந்துச்சுன்னா 6 3 18, 3 0 அப்படியே வரும். ஸோ அப்போ p = மீதி 13 3 0 இருக்குது, இங்கே வந்து 17 இருக்குது. ஸோ 17ஆவது வாய்ப்பாடில் நம்ம வந்து அடிக்கணும். 17 × 8 போட்டு பார்க்கலாங்களா, 17 × 8னா 8 56 6 மீதி 5 8 1 8 8 2 10 13 13. அப்போ 1 17 17 8 17 136. இந்த 3 0 அப்படியே வரப்போகுது. அப்போ நமக்கு அசல் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 8000 ரூபாய். அதை தான் வந்து அவர் வந்து கடனாக வந்து வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெல்சன் ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளுக்கு ஃபஸ்ட்டு 6% வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க, அடுத்து 5 வருஷத்துக்கு 9% கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த 8 வருஷத்துக்கு மேலே அவங்க ஆருடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆனால் என்னுடைய வேல்யூ கொடுக்கல. அந்த என்னோட வேல்யூ கொடுக்கறதுக்கு தான் அவங்க ட்விஸ்ட் என்ன வச்சாங்கன்னா 11 ஆண்டுகள் முடிவுன்னு சொல்லிட்டான். அப்போ டோட்டலாக 11 வருஷம், ஆல்ரெடி 8 வருஷம் போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது, n = 3 years இருக்குது. இதை மொத்தத்தையும் கூட்டினா அவருக்கு என்ன வருதா, இந்த 3 வருஷத்துலேயும் அவருக்கான வட்டி எவ்வளோ வருதா, மொத்தமாக 8160 ரூபாய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் எவ்வளோ தொகையை கடனாக வாங்கியிருப்பாங்க, அப்போ இந்த அசல் தான் என்னன்னு கேட்குறாங்க. அந்த அசல் எவ்வளோ 8000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடி மொத்தத்தையும் கூட்டி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து p = 8000. ஸோ இங்கே இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த சம்ஸ்லாம் வந்து ரொம்ப இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th சம். 7th பாருங்கள், ஏ ஆனவர் ஆண்டு ஒன்றுக்கு 14% வட்டி விதத்தில் பிக்கு 15,000 கடனாக கொடுக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பின் பி ஆனவர் ஏக்கு 25,000 ஒரு கைகடிகாரமும் தருகிறார் எனில் கைகடிகாரத்தின் விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு ஏன்றவர் என்ன பண்ணுறாரு, பிக்கு வந்து ஒரு கடனை வந்து கொடுக்குறாரு. அது எவ்வளோ கொடுக்குறாராம், 15,000 ரூபாய் கொடுக்குறாராம். ஸோ அப்போது ஏ வந்து பிக்கு வந்து கடனை கொடுக்குறாரு. ஓகேங்களா, ஏ என்ன பண்ணுறாரு, பிக்கு வந்து கடனை வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த பி வந்து எவ்வளோ கடனாக வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வாங்குறாரு கடன். ஏ கிட்டேருந்து பி பார்த்தீங்கன்னா 15,000 வந்து கடன் வாங்குறாரு. எவ்வளோ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 6 எவ்வளோ கொடுக்குறாங்க, 14% வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, 6 வருஷத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ கடனை வந்து திருப்பி கொடுக்கணும்ல, அந்த கடனை திருப்பி கொடுக்குறதுக்கு பிக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னா 6 வருஷம் ஆகுதான். 6 வருஷத்துக்கு அப்புறம் பி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா 25,000 ரூபாவை கொடுக்குறாரு. 25,000 கொடுத்துட்டு ப்ளஸ் ஒரு கை கடிகாரமும் தராரு. அப்படின்னா அந்த கை கடிகாரத்துடைய விலை என்ன அப்படின்றத
புரியுதுங்களா? இப்போ அப்போ 6 ஆண்டுகளுக்கு பிறகுனா அப்போ n இஸ் ஈக்குவல் டு 6 இயர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஏ வந்து பிக்கு வந்து கடன் வந்து தராரு. பி வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு அப்படி ஏ கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 14% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 6 இயர்ஸ்க்கு வந்து வாங்கியிருக்காரு. ஏன்னா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்குறாரு. அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா கையில் 25,000 கொடுத்துட்டு ப்ளஸ் ஒரு gift மாதிரி கை கடிகாரத்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த கை கடிகாரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது ஏ வந்து மொத்தமாக எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ தான் நம்மளால் வந்து அந்த கை கடிகாரத்தோடைய ரிட்டர்ன் பண்ணுறது வந்து அவர் மொத்தமாக தானே கொடுத்துருப்பாரு. இப்போ கடன் கொடுக்குறோம் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து எப்படி கொடுக்கணும்? அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் வட்டியும் சேர்த்து தான் வந்து கொடுத்துருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம அந்த வட்டியை வந்து எவ்வளோன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வட்டி எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அப்போ எஸ்ஐ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா எவ்வளோ வட்டி சேர்த்து கொடுத்தாரு. இப்போ ஏ வந்து பிக்கு வந்து கடனாக கொடுக்குறாரு. பி வந்து அந்த கடனை ரிட்டர்ன் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? அசலையும் கொடுக்கணும் ப்ளஸ் வட்டியும் சேர்த்து தான் கொடுக்கணும். அப்போ வட்டி வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ பி எவ்வளோ ஒரு 15,000 தானே வாங்கினாரு. பி 6 வருஷத்துக்கு 14% வந்து கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100. இதை அடிங்க. 2 0 கேன்சல். 150 × 6 × 14. ஸோ இதில் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி பார்த்தோன்னா மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு 6ஆல் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 5 30 0 மீதி 3 6 6 மீதி 9 900 × 14. 14 × 9 36 6 மீதி 3 1 9 9 126. அப்போ 126. இந்த 2 0 அப்படியே ஆட் ஆகும். அப்போ எஸ்ஐ அவர் எவ்வளோ வந்து இந்த 15,000 அவர் 6 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காராம்? 12,600 வந்து வட்டி மட்டும் கொடுத்துருக்காரு. அப்போ டோட்டலாக அவர் எவ்வளோ தந்திருப்பார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணுங்களா? டோட்டல் அமௌண்ட்னா நம்ம ஏ என்னது ஃபார்முலா பி ப்ளஸ் எஸ்ஐ. அப்போ ஏ ஈக்குவல் டு பி எவ்வளோ நமக்கு 15,000 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு எஸ்ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 12,600. ஸோ அப்போ இதை மொத்தத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஒன்று போகிறோம் 0 0. இந்த 0 அப்படியே வந்துடும். இந்த 6 வரும். 15 ஒரு 12 15 25 27. அப்போ 27,600 வந்து டோட்டலாக பி வந்து கடன் 6 வருஷத்துக்கு அப்புறம் ஏக்கு வந்து கொடுத்துருப்பாரு. அப்போ இந்த 27,600 வந்து அவர் கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் எவ்வளோ கொடுத்துருக்காராம்? 25,000 கொடுத்துருக்காரு ப்ளஸ் ஒரு கை கடிகாரத்தை வந்து கொடுத்துருக்காரு. அப்போது அவர் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு? வெறும் 25,000 தான் கொடுத்துருக்காரு. அப்போ மீதி இருக்கிற இந்த 27,600லேருந்து அவர் எவ்வளோ கொடுத்துட்டாரு? 25,000 வந்து கடனை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. மீதி வந்து ஒரு கை கடிகாரத்தை வந்து கொடுத்துருக்காரு. அப்போது இந்த 27,600லேருந்து 25,000 நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மீதி இருக்க அமௌண்ட் தான் அந்த கை கடிகாரத்துடைய வேல்யூவாக இருக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு பதில் தான் ஒரு கை கடிகாரத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் மீனிங் இங்கே. அப்போது 27,500லேருந்து 25,000 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ வரும் நமக்கு? 2,600. அப்போ அந்த கை கடிகாரத்துடைய விலை எவ்வளோ நமக்கு? 2,600. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே வந்து ஏ வந்து ஒரு 15,000 வந்து பி வந்து கடனாக வந்து கொடுக்குறாரு. இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6 வருஷத்துக்கு வந்து கொடுக்குறாரு. 6 வருஷம் கழிச்சு அந்த பி வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்குறாரு. அந்த ரிட்டர்ன் கொடுக்கும்போது அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா 25,000 கொடுத்துட்டு ஒரு ப்ளஸ் ஒரு கை கடிகாரத்தை வந்து கொடுத்துறாரு. அப்போ அந்த கை கடிகாரத்துடைய விலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பி வந்து ரிட்டர்ன் கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும்? ப்ளஸ் அசல் கூட வட்டியும் சேர்த்து தான் கொடுக்கணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வட்டியை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போது மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருப்பாரு? அசல் ப்ளஸ் இந்த வட்டி மொத்தமாக கொடுத்தது தான் நமக்கு 27,600. இந்த 27,600 தான் பி வந்து ஏக்கு வந்து கொடுத்துருக்கணும் 6 வருஷம் கழிச்சு. ஆனால் அவர் அப்படி கொடுக்காம 25,000 ப்ளஸ் ஒரு கை கடிகாரம் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த 27,600லேருந்து அந்த 25,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற அந்த 2,600 தான் அந்த கை கடிகாரம். அந்த 2,600 பதிலாக அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா கை கடிகாரத்தை கொடுத்துருக்காரு. அப்போ கை கடிகாரத்துடைய விலை என்னது? 2,600. இதுதான் வந்து கை கடிகாரத்தின் விலை. ஸோ இதுதான் வந்து ஆன்சராக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க இன்டெரக்டாக வந்து அந்த கிஃப்ட் வந்து இந்த 2,000 மீதி இருக்கிறதுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ரூபாய் 7,500 அசல் 2:1 என்ற 2 விகிதத்தில் பிரிக்கப்பட்டு முறையே 10% -10% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் கொடுக்கும் வட்டி தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வட்டி தொகைனா எஸ்ஐ தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் 7,500 இருக்குது. அதை 2 இந்த மாதிரி ரேஷியோவில் வந்து பிரிக்கிறாங்களாம். ஸோ அப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் நம்ம இதை வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஷார்ட்டாக இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்தாங்க அப்படின்னா 2:1 கொடுத்தாங்கன்னா இது கூட நீங்கள் வந்து எக்ஸை வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஸோ 2 அப்போ 2x 1x அப்படின்னு இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், 1xன்றது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 7,500 தான் இந்த 2 விதமாக வந்து இந்த ரேஷியோவில் வந்து பிரிக்கிறாங்களாம். அப்போது 7,500 பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்க? 2xன்னு பிரிக்கிறாங்க, எக்ஸ்ன்னு பிரிக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா தான் என்ன வரப்போகுது? 7,500 வரப்போகுது.
இந்த 2 பிரிக்கப்பட்ட முறையே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 10% வட்டி விதம் 5% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ ஆர் என்ன கொடுத்துருக்காங்க 10% ஒன்று 5% ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு ரெண்டு எண் வந்து கொடுத்து இப்போ 7500 2 எக்ஸ்ன்னு பிடிக்கிறீங்களா இதுதான் பி. ஸோ இந்த அசல் வந்து ஓவராலாக வந்து பின்னு எடுத்துக்கலாம். இதில் தான் வந்து அவங்க இந்த அசலை தான் 2 எக்ஸான பிரிக்கிறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து இந்த எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதாவது 2 ஸ்கீமாக ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த 2 வேல்யூ கண்டுபிடிச்சா எஸ்ஐ ஒன்றுக்கான ஒரு அசல் கிடைக்கும். இது இந்த எக்ஸுக்கு ஒரு அசல் கிடைக்கும். அப்போது இது எப்படி எழுதலாம் நம்ம 2x + x தான் நம்ம எப்படின்னு எழுதுகிறோம் 7500ன்னு எழுதுகிறோம். அப்போ இது கூட்டுங்க 2 1 3 3x = 7500. அப்போ x = 7500 / 3. அப்போ இதை அடிங்க 1 3 3 2 3 6 மீதி 1 அப்போ x = 2500 அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 2xலையும் எக்ஸ்லையும். அப்போது பி ஒரு பி என்ன வேல்யூ ஒரு பி வந்து 2x இன்னொரு பி வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துருக்கோம். அப்போ 2xனா 2 × 2500 2500 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5000 கிடைக்குங்களா. இன்னொன்று வந்து அதே எக்ஸ் தான் எக்ஸோட வேல்யூ வந்து 2500. அப்போ நமக்கு வந்து 2 எஸ்ஐயோட வேல்யூ வந்து வருதுங்களா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு SI1 SI2 அப்படின்னு 2 எழுதிக்கலாம். SI1ல் ஒரு பியோட ஒரு அசலோடைய வேல்யூ என்னது 5000. இன்னொரு அசலோடைய வேல்யூவில் 2500. அதேமாதிரி எண்ணோட ஒரு எண்ணோடைய வேல்யூ வந்து 10%, இன்னொரு எண்ணோட வேல்யூ 5%. 3 ஆண்டுகளில் கொடுக்கும் வட்டி தான். அப்போ ரெண்டு இதுலையுமே NS = என்ன 3 இயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. NS = 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது வட்டி தொகைனா என்னது 3 வருஷத்துலையும் கொடுக்குற வட்டி தொகை ரெண்டுத்தையும் கூட்டினா மொத்தமாக எவ்வளோ வட்டி தொகைன்றதான் கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் SI1ஐயும் SI2ஐயும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா அதுதான் மொத்தமான வட்டி தொகை SIயாக இருக்க போகுது. அப்போ PNR/100ல் சப்ஸ்டிட் பண்ணுறீங்களா. ஸோ டேரெக்டாக நான் ஃபார்முலா எழுதாமல் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். PNR/100 P என்னது 5000, N எவ்வளோ 3, R எவ்வளோ 10% / 100 ப்ளஸ்ஸு இங்கே SI2 2500 வந்து P, N எவ்வளோ 5, N 6 மொத்தத்தையும் மல்டிபிள் பண்ணால் / 100 அதுதான் SI நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் இதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா. ஸோ எப்பயுமே இங்கே வந்து பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது இதை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 5 3 15 1 2 3 4 0 அப்படியே வரும். ப்ளஸ் இது வந்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 34 × 5 ஈஸியாகவே போடலாம். இங்கே வேல்யூ இல்லைல்ல, வேல்யூ இருந்தால் தான் நம்ம ஈஸியாக மல்டிபிள் பண்ணி இந்த 100 இப்படி பண்ணுவோம். இங்கே வெறும் நம்ம SI தான் இருக்குது. அதனால் இதை என்ன பண்ணலாம் இப்படியே அடிச்சிடலான்னு சுருக்கி தான் நம்ம போட போகிறோம். அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன இருக்கும் 50 × 3 × 10 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆச்சுன்னா 25 × 5 × 34 இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போடுங்க. 50 × 10 500 500 × 3 5 3 15 அப்போ 2 0 ஆட் ஆகும். ப்ளஸ்ஸு 25 5 125 125 × 34 வந்து மல்டிபிள் பண்ணணும். 125 × 34 34 இது 3 இயர்ஸ். அப்போ இங்கே 3 தானே வரும், இங்கேயும் 3 தான் வரும். அப்போ 5 3 15 15 × 25 25 125 25 × 5 வந்து 125. அப்போ 125 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 3 15 5 மீதி 1 3 2 6 1 7 3 375. அப்போ இதுதான் வந்து SI. இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாங்களா 1600 1800 1875 ரூபா தான் நமக்கு வந்து ஆன்சர். இதுதான் வந்து டோட்டலாக அவர் வாங்குகிற SI. ஸோ ஒன்றும் இல்லை 7500 2 ரேஷியோவில் வந்து இந்த அமௌண்ட்டை 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. நம்ம எப்பயுமே ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா நம்ம உள்ள எக்ஸால் வந்து ரெண்டுத்துலேயும் மல்டிபிள் பண்ணிப்போம். அந்த ரெண்டுத்தையும் கூட்டினா தான் நமக்கு 7500 ரூபா வருது. அதனால் நம்ம அந்த எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த எக்ஸோடைய வேல்யூ வந்து 2500 ரூபானா அப்போ இங்கே என்ன அசல் இருக்கும் P அதை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன Pன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 2 N கொடுத்துருக்கு 2 R கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2 SI1 SI2 ரெண்டுத்தையும் போட்டு ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா அதுதான் டோட்டலாக கிடைக்கிற வட்டி தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த சம்மு வட்டி வீதம் 10%இலிருந்து 12.5% அதிகரிக்கப்படும் போது ஒருவருக்கு கிடைக்கும் தனி வட்டியில் ரூபாய் 1250 அதிகரிக்கிறதெனில் அசல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை பாருங்கள். இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%லேருந்து 12 1/2%, அதாவது 12.5% வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். ஸோ இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு கிடைக்கிற தனி வட்டி எவ்வளோ கிடைக்குது 1250 ரூபா கிடைக்குது. அப்போ இங்கேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. இந்த டிஃப்ரென்ஸ் என்ன 2.5%. ஏன்னா 12ல் 10 போச்சுன்னா 2 இந்த அரை அப்படியே வரப்போகுது. அப்போ 2.5% தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1250 ரூபா அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியாக பாக்ஸ் மெத்தடில் நேர்மாறல் மெத்தடில் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ ஏன்னா அசல் தானே கேட்குறாங்க. அசல்னால் நம்ம எப்பயுமே 100ன்னு எடுத்துக்கலாம், அதாவது 100 அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ஸோ அப்போது இங்கே பாருங்கள் இது என்ன பர்சன்டேஜ், அப்போ ஆரோட வேல்யூ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு அசல் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இது என்னத்துக்கலாம், இந்த 2.5%, அதாவது 2.5% தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1250 ரூபா. அப்போ தான் அசல் 100 எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அப்போது 100 எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். நேர்மறல் மெத்தட் தானே, நேர்மறல்னா என்ன பண்ணலாம், அப்படியே குறுக்கு பெருக்கல் வந்து பண்ண வேண்டியதான். ஸோ இந்த 2 எப்படி எழுதிக்கலாம், 2.5 எழுதிக்கலாமா. ஸோ இதுக்கு பதில் இதை 2.5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அப்போ 2.5x = 1250 × 100. அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ் = 1250 × 100 / 2.5. ஸோ இங்கே வந்து புள்ளி இருக்குது. அப்போ இந்த புள்ளியை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். அப்போனா இங்கே வந்து எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது, ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ × 10 மேலே வந்து 10ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் வந்து பண்ணிக்கணும். ரெண்டு டிஜிட் இருந்துச்சுன்னா புள்ளிக்கு அப்புறம் 2 0 வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போது ஒரே ஒரு டிஜிட்னால 10. அப்போ இது எல்லாத்தையும் பண்ணிக்கலாமா, 1250 × 100 × 10 இதை வந்து இது பண்ணும்போது நமக்கு 25 ஆகிடும். அப்போ இந்த 0 வந்து போய்டும். அதனால தான் இதை ஓல்டு நம்பராக மாற்றுறதுக்கு தான் 10ஆல் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை அடிச்சோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். 1 25 25 4 25 வந்து 100. அப்போ 1250 × 4 × 10 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0 5 4 0 மீது 2 4 2 8 2 10 4 1 5. அப்போ எக்ஸோடைய வேல்யூ உங்களுக்கு வந்து இதுதான். அப்போ 50,000 ரூபாய் தான் வந்து அசல் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அசல்னது இந்த இதுதான் 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த கான்செப்ட் தான் நீங்கள் புரிஞ்சிடணும். 10லேருந்து 12% வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கிடைக்கிற தனி வட்டி தான் உங்களுக்கு 1250 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டிஃப்ரென்ஸோடைய வேல்யூ தான் இது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அசல் எவ்வளோ, மொத்தமாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்தம்னாலே நம்ம என்ன எடுத்துக்கலாம், 100ன்னு எடுத்துக்கிட்டு இந்த பாக்ஸ் மெத்தட் வந்து போட்டுடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேர்மறல் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இதுவுமே வரும், இந்த நேர்மறல் எதிர்மறல் கான்செப்ட்டில். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எப்பயுமே இந்த பர்சன்டேஜ்லையுமே இந்த மெத்தட் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அப்போ பர்சன்டேஜ் டாபிக் வரும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து புரியும். 10லேருந்து 12% 12% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா, இதுக்குன்னா மொத்தம்னு கேட்டாலே நம்ம 100ன்னு எடுத்துகிட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் வந்து கான்செப்ட். இது பர்சன்டேஜோடைய கான்செப்ட் தான். ஸோ எங்கேயுமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த சம் வந்து ஈஸியாகவே போட முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th சம். ரூபாய் 800 அசலானது 3 வருடத்தின் முடிவில் ஆண்டுக்கு 4.5% வட்டியில் கொடுக்கும் வட்டியை ரூபாய் 150 ஆண்டுக்கு 8% வடிவத்தில் எத்தனை ஆண்டுகளில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதை அப்படியே டேட்டா அப்படியே எழுதலாம். 800 ரூபாய் 800 அசல் கொடுத்துருக்காங்களா, அப்போ P = 800 ரூபா. 3 வருடத்தின் முடிவில் கொடுத்துருக்காங்களா, அப்போ N = 3S. ஏன்னா வருடம்னா என்னென்னு எடுப்போமா, ஆண்டுக்கு 4.5% கொடுத்துருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா ஆரோட வேல்யூ 4.5%. ஓகேங்களா. வட்டி விதத்தில் கொடுக்கும் வட்டியை ரூபாய் 150 ஆண்டுக்கு. அப்போ இன்னொரு இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ வந்து 150 கொடுத்துருக்காங்க. 8ன்றது வந்து ஆரோடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ P = 150, R = 8%. எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ N = என்ன அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு இது எல்லாமே தெரியுது அப்படின்னா இதை இப்போ என்ன இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம பார்த்தோம்ல செகண்ட் டைப் நினைக்கிறேன். பிஓ என்ஓ ஆறு கொடுத்துட்டு என் கேட்கறதோ இல்லை ஆர் கேட்கறதோ இல்லை பி கேட்கறதோ அதே மாடல் டைப் தான் இது. இங்கே என்னென்ன, அப்போ இங்கே PNR/100. அப்போ SI = நமக்கு என்ன ஃபார்முலா, PNR/100 தான். ஸோ இங்கே என்ன டேட்டா இருக்குது, நமக்கு P டேட்டா கொடுத்துருக்காங்க, ஆரோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னோடைய வேல்யூ கொடுக்கல, எஸ்ஐயோட வேல்யூ கொடுக்கல. இந்த எஸ்ஐ தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த எஸ்ஐ கண்டுபிடிக்கிறது தான் இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ PNR மொத்தமே தெரியுதுங்களா. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எஸ்ஐ கண்டுபிடிக்கலாமா. SI = PNR/100. எஸ்ஐயோட வேல்யூ என்னது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ 800. என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதை பின்னமாக மாற்றிக்கலாமா. 4 2 8 8 1 9/2ன்னு வருங்களா. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி இதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 4 2 8 8 + 1 9 9/2% 6. ஓகேங்களா. அப்போ என்ன வந்து 3, ஆரோட வேல்யூ 9/2 இன்ட்டு 100. ஏன்னா இங்கே இப்போ 9/2ன்னு இப்படி மேலே போடுவோம், அந்த 2 கீழே தான் வரப்போகுது, அதனால் அப்படியே டேரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து அடிச்சிடலாம். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2 4 2 8 மீதி என்ன இருக்குது, 12 இருக்குது ப்ளஸ் இந்த 9 இருக்குது. அதை 4 × 3 12 × 9 இதை வந்து மல்டிபிள் பண்ணலாம். 9 2 12 8 மீதி 1 9 1 10 108 ரூபா. அப்போ எஸ்ஏ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 108 ரூபா கிடச்சிருக்கு. இந்த 108 எடுத்துன்னு போய்ட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ எஸ்ஏ வந்து 108, இங்கே பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 150, என்ன தான் நம்மளை கேட்டிருக்காங்க, ஆர் வந்து 8 100. அப்போ என்ன மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 100 இங்கே போயிடுங்களா, இந்த 150 8 கீழே வந்துடுமா. அப்போ N = 108 × 100 /
150 இன்ட்டு 8. இப்போ இதை அடிக்கலாமா? ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 5 10 3 5 15 8ஆம் வாய்ப்பாடு அடிச்சுன்னா 1 8 8 4 2ஆம் வாய்ப்பாடு அடிப்போம். 4 2 8 5 2 10 4 2 மீதி என்ன இருக்குங்க? திருப்பி 1 2 2 2 2 4 மேலே 54 இருக்குது, கீழே வந்து 3 × 2 இருக்குது. சரி 2ஆம் வாய்ப்பாடு அடிப்போம். திரும்பி 2 2 4 மீதி 1 7 2 14 1 3 3 9 3 7. அப்போ n = 9 இயர்ஸ். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படியே டேட்டாவை 2 டேட்டாவை எழுத போகிறோம். இங்கே வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க? நான் எஸ்ஐ தெரியல, எஸ்ஐ கண்டுபிடிக்கிற டேட்டாவை இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எஸ்ஐ கண்டுபிடிச்சி நாம் இதை எடுத்து போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணி போடுறோம். அடுத்த சமு, ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 1 வருடத்திற்கு 4% அடுத்த 4 வருடத்திற்கு 6% 6 வருடங்களுக்கு மேல் 8% உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனி வட்டி தொகை 1120 எனில் அந்த தொகை என்ன, அதாவது அசல் என்னன்னு கேட்டிருக்கு. சரிங்க பாருங்கள், ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு, அதாவது ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 4% கொடுத்துருக்காங்க. அடுத்த 4 வருஷத்துக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6% கொடுத்துருக்காங்க. அடுத்த 6 வருடங்களுக்கு மேல் 8% சொல்லிட்டாங்க. அதாவது 4 2 கூட்டினா 6 ஆயிடுச்சு. அப்போது இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8% தான். ஆனால் இங்கே என்னென்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்படியே வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்துக்கான தனிவீடு தொகை மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்களா? 9 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது மொத்தம் டோட்டலாக 9 வருஷம் கொடுத்துருக்காங்க. அந்த 9 வருஷத்தில் ஆல்ரெடி 6 வருஷம் போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்? 3 இயர்ஸ். ஸோ இதே சேம் கான்செப்ட் தான். இங்கே பார்த்தோம்ல, எப்படி டோட்டலாக 11 வருஷம் கொடுத்த இது மாதிரி இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் ட்ராயிங்கு, இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். அங்கே வந்து என்ன அப்படியே கொடுத்தனால அப்படியே போட்டிருக்கேன். இல்லைனா அதே மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4% கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4 வருஷத்துக்கு வந்து n = 4 இயர்ஸில் r = 6% கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 9 வருஷம். 9 அதாவது 6 வருஷத்துக்கு மேலே அவங்க 8%ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே என்னென்னு தெரியாது. டோட்டலாக 9 வருஷம். இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 4 6 வருஷம். அப்போ 9 - 6னா 3 வருஷம். அப்போ n = 3 இயர்ஸ். ஓகேங்களா? 9 வருட காலத்துக்கான தனி வட்டி தொகை இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா வட்டி தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1120 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தனி வட்டி தொகை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்ஐயோட வேல்யூ தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1120 ரூபா கொடுத்துருக்காங்க. இங்கேயே நமக்கு பி என்னன்னு தெரியாது, இங்கேயே நமக்கு என்ன பின்னு தெரியாது, இங்கேயே நமக்கு என்ன பின்னு தெரியாது. ஏன்னா அந்த தொகை காண்கனா அசல் பி தான் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சேம் கான்செப்ட் தான். இங்கே என்ன போட்டோமோ அதே கான்செப்ட் தான். ஸோ அதே மாதிரி SI1 SI2 SI3 இதை மொத்தத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு SI வந்து கிடைக்கும். ஸோ அப்போ SI1 + SI2 + SI3 = SI. ஸோ PNR/100 + PNR/100 + PNR/100. SIயோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க? 1120 ரூபா கொடுத்துருக்காங்க. இங்கே பி என்னன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் என்னோட வேல்யூ நமக்கு தெரியும்ல. 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஆரோட வேல்யூ 4% கொடுத்துருக்காங்களா? /100 ப்ளஸ் இங்கே பி தெரியாது. ஆனால் என்னென்னு தெரியும் நமக்கு? 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் எவ்வளோ? 6% 100 ப்ளஸ் பி இன்ட்டு n வந்து 3 இன்ட்டு ஆர் எவ்வளோ? 8% /100 = 1120. ஸோ இதை அப்படியே வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 2 8 8 p/100 ப்ளஸ் 6 4 24 p/100 ப்ளஸ் 8 3 24. ஸோ இப்போ இந்த 100 பேஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால மேலே கற்று மட்டும் நமக்கு வந்து கூட்டிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு நான் ஒரு 24 24 ஒரு 8 கூட்டினா ஒரு 24 24 48 48 ஒரு 8 48 50 56 வருங்களா? அப்போ 56 p /100 = 1120. இந்த 100 மட்டும் இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 56 p = 1120 × 100. அப்போ p வேணும்னா நமக்கு என்ன ஒரு 1120 × 100 / 56. அது வந்து அடிக்கணும். என்ன வாய்ப்பாடில் அடிக்கலாம்? 2ஆம் வாய்ப்பாடில் அடிப்போம். 2 2 4 மீதி 1 8 2 16 5 2 10 மீதி 1 6 2 12 0 வந்துடும். திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு அடிச்சுன்னா 14 2 28 2 2 4 மீதி 1 8 2 16 80 280. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடுலாம் 7 2 14 14 2 28 140 வருது. 1 7 2 14 0. அப்போ மேலே என்ன இருக்குது? 20 இருக்குது இன்ட்டு 100 இருக்குது. அப்போ பி எவ்வளோ வரப்போகுது நமக்கு? 2000. அப்போது 2000 ரூபாய் தான் அந்த தொகை அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த சம்மும் பார்த்தீங்கன்னா 11வது சம்மும் இந்த 6 சம்மும் சேம் கான்செப்ட் தான்.
அப்போது உங்களுக்காக ஒரு ஹோம்ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்கேன். அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5000ஐ 2 ஆண்டுகளுக்கும். ஸோ அருண் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா 2 பேருக்கு வந்து கடன் கொடுக்குறாரு. ஒருத்தர் வந்து பாலாஜி, ஒருத்தர் வந்து சார்லஸ். ஸோ பாலாஜிக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாரு, 5000 2 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. சார்லஸுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாரு, 4 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. வட்டி விதம் 6 வந்து 2 பேருக்குமே சேம் தான். அவருக்கு மொத்தமாக எவ்வளோ வந்து வாங்குறாருனா 2200 ரூபாய் வந்து வட்டியாக வந்து அருண் வாங்குறாரு. ஸோ 2 பேருக்கு அருண் ஒருத்தர் இருக்காரு, அவர் பாலாஜிக்கும் சார்லஸுக்கும் சம் அமௌண்ட் கொடுக்குறாரு. பாலாஜிக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாரு, சார்லஸுக்கு 3000 ரூபாய் வந்து கடனாக கொடுக்குறாரு. ஸோ பாலாஜி 2 வருஷத்தில் திருப்பி நான் 2 வருஷத்துக்கும் சார்லஸுக்கு வந்து 4 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. ஆனால் வட்டி விதம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஆரோடைய வேல்யூ வந்து 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் வந்து கொடுக்குறாரு. மொத்தமாக அவருக்கு வந்து 2 பேருக்கும் பாலாஜியும் சார்லஸும் கொடுக்குற வட்டி 2 வட்டி இது சேர்த்துனா 2200 ரூபாய் கிடைக்குது. அப்படின்னா வட்டி விதம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அதே தான் SI1 SI1 + SI2 SI அந்த கான்செப்ட் வச்சு போடுங்க. SI1 அப்படின்றது என்ன வரப்போகுது, பாலாஜி வந்து SI1 எடுத்துங்க, சார்லஸுக்கு வந்து SI2 எடுத்துங்க. ஸோ பாலாஜிக்கு SI1 என்னது, P வந்து கொடுத்துருக்காங்களா 5000, N வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்களா, R தெரியாதா, அதனால் R அப்படியே வச்சுங்க, /100. சார்லஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, P வந்து 3000 × 4 × R அப்படி தெரியாது, /100 ஈக்குவல் என்ன வரப்போகுது, இந்த 2200. இதை ஈக்குவேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா ஆரோடைய வேல்யூ வந்து 10% வரும். ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேபி தனி வட்டி வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். 1 or 2 வீடியோஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.